இந்த அவார்டு வாங்குறது எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். அதுவும் பாக்யராஜ் சார் கையில் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இஸ் அ ஜெம். அவரை பற்றி சொல்லணும்னா வேர்ட்ஸ் பத்தாது. கண்டிப்பாக. அவர் இன்னொரு என்ன கோஇன்சிடென்ஸ்னு தெரில. இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த பைட்ஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு சின்ன பிள்ளைங்க பிடிக்கும், குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கு. எஜுகேஷன் நான் ஏன் கொண்டு போகிறேன்னா, இப்போ என் டிகிரி பார்த்தீங்கன்னா 5-6 டிகிரி வாங்கியிருக்கேன். லாவில் மாஸ்டர் டிகிரி கார்பரேட் லா பிஸ்னஸ் லாலே 5 டிகிரி பண்ணியிருக்கேன் அண்ட் பிடெக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் கொண்டு போய் சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்க எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கோஇன்சிடென்ட் ஆகுது, புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ பாக்யராஜ் சார் ருத்ரான்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ஸ்மால் கிட்டாக தான் இருந்தேன். ஆனால் என் ஆர்கனைசேஷன் பேரும் ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அப்போ அந்த ஃபிலிம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஓரளவுக்கு. பட் ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ். அவர் ஃபிலிமும் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒரு கருத்து கொண்டு போய் தான் சேர்ப்போம். ஸோ ஏதோ கோஇன்சிடென்ஸ். அதை கூட நான் மேடையில் கூட அவர்கிட்ட மென்ஷன் பண்ணேன். அவருக்கு பொன்னாடை போட்டுட்டு உங்கள் ருத்ரா ஃபிலிம் இருக்குது, என் ஆர்கனைசேஷன் பேரும் ருத்ரவராய் ஆர்கனைசேஷன். அது சிவனை பேஸ் பண்ணி அண்ட் வராயி ஒரு நீதி கடவுளை பேஸ் பண்ணி ஐ எம் ஹேவிங் தட் நேம் ருத்ரவராயின்னு நேம் வச்சுருக்கேன். பட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பாக்யராஜ் சார் அவார்டு வழங்குறாரு. ஏதோ கோஇன்சிடென்ஸ் எங்கேயோ நடந்துட்டு தான். தேங்க்யூ மேடம். தொடர்ந்து பேர் சொல்லி பேசுங்க. பேர் சொல்லி முடிச்சு கடைசி பேர் சொல்லிட்டு நன்றிகள் ஃப்ரம் அட்வொகேட் ராஜேஸ்வரி, ஃபவுண்டர் அண்ட் சேர்வுமன் ஆஃப் ருத்ரவராய் சோஷியல் சர்வீஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகே மேடம், தேங்க்யூ.